நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. ட்ராவல் பண்ணும்போது மாணவர்கள் அதிகமாக கற்றுக்குவாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால அப்படி செட்டிநாடு பகுதிக்கு ஒரு 10 நாள் போய் அவங்க தங்கியிருந்து அங்கே இருந்த எல்லா விஷயத்தையும் டாக்குமெண்ட் பண்ணி அவங்க உருவாக்கின ஒரு புத்தகம் தான் இது. இது தனிப்பட்ட முறையில் யாரும் ஒருத்தர் பண்ணலை, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து பண்ண ஒரு விஷயத்தை இன்றைக்கி இதை புத்தகமாக வெளியிடுறோம். அதுக்கு அமைச்சர் ஐயா வெளியிட்டு பல்கலைக்கழகத்திலேருந்து அதோட இயக்குனர் இதை பெறுறது அப்படின்றது உண்மையிலே ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதிகரித்து கொண்டே போகிறது. இன்றைக்கு அரசு சொல்கிற புள்ளி விவரம் என்பது 9% என்று ஒரு குறிப்பு சொல்கிறார்கள். அதில் தமிழகத்தை பொறுத்தளவில் 5%, சென்னையில் 6% என்று சொல்கிறார்கள். ஆனால் டாட் ஸ்கூலில் மட்டும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு முடிக்கிறதுக்கு முன்னாடியே வேலை காத்திருக்கு. செட்டிநாடு என்பது ஒரு யூனிக் பிளேஸ் இன் தமிழ்நாடு. இங்கே கல்ச்சர் ஆகட்டும், பழக்க வழக்கங்களாகட்டும், கட்டிடக்கலையாகட்டும், வாழ்வியல் ஆகட்டும், அண்ட் இன்னும் சொல்லப்போனால் அது நகரத்தாருன்னு சொல்லுவாங்க, அவங்களோட பழக்க வழக்கங்களாகட்டும் எல்லாமே இட்ஸ் ஹைலி ரிஃபைன்டு ஒன். எனக்கு எப்பொழுதுமே மாணவ மாணவிகளிடத்தில் போய் பேசுவது தான் ரொம்ப பிடிக்கும். காரணம் அவங்க தான் நாளை இந்தியா. நாளை இந்தியானா எங்கள் இந்தியாவும் நீங்கள் தான், நாளை இந்தியாவும் நீங்கள் தான். எங்கள் இந்தியா எதுன்னு உங்களுக்கு தெரியும், நாளை இந்தியா எதுன்னு உங்களுக்கு தெரியும். எனவே மாணவ மாணவிகள்கிட்ட போய் ஒரு கருத்தை சொல்லுகிற பொழுது அவர்களுடைய மனதிலே அது பதிகின்ற பொழுது அதற்கு இருக்கின்ற ஒரு அழுத்தம் வேறு எதுக்குமே கிடையாது. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. ஆன்மீக சுற்றுலா அல்லது இன்பச் சுற்றுலா செல்ல வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி, நம்பர் 10, வடக்கு ஆவணி மூலவீதி, மதுரை. தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்த பொருட்டு என்ற வள்ளுவர் வரிகளுக்கு சான்றாய் அமையும் எங்கள் டாட் ஸ்கூல் ஆஃப் டிசைன் கல்லூரிக்கு வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர்கள், கல்லூரி தலைவர் மற்றும் நிர்வாகிகள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் எமது மாணவ மாணவிகள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். ஓர்ந்துக்கண் நோடாது இறை புரிந்த யார் மட்டும் தேர்ந்து செய்வதே முறை என்ற குரலுக்கேற்ப மக்கள் பணியையும் சட்ட பணியையும் தன் இரு கண்களாய் கருதி செயல்புரியும் மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் திரு சே. ரகுபதி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். மன்னனும் மாற்ற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோர் சிறப்புழையோன். மன்னருக்கு தன் தேசமெல்லாம் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று கூறி மாணவர்களை வழிநடத்தும் அழகப்பா பல்கலைக்கழக கொலாபரேட்டிவ் புரோகிராம் இயக்குனர் திரு ஆ. வீரரவி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். குடிசெய்வல் என்னும் ஒருவர்க்கு தெய்வ மடிக்கற்று தான் முந்துரும், தன் குடியை உயரச் செய்வேன் என்று பணியாற்றும் எக்ஸ்னோரா அமைப்பின் தலைவரான மதிப்பிற்குரிய திரு செந்தூர் பாரி அவர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம். வானில் மின்னும் நட்சத்திரத்தை போல எமது கல்லூரியின் முக்கிய அங்கமாகவும் நிகரில்லா ஒத்துழைப்பும் ஆதரவும் அளிக்கும் DAC நிறுவனத்தின் தலைவர் மாண்புமிகு திரு சதீஷ்குமார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். தளிர்விட்ட கல்வி தாகத்திற்கு தணலாய் கை கொடுத்து இக்கல்வி நிறுவனத்தை தொடங்கி இந்நாள் வரை சீரும் சிறப்புமாக இயக்கி வருகின்ற நம் கல்லூரி தலைவர், கட்டடக்கலை நிபுணர் திரு ராமநாதன் அவர்களை பெருமகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம். எட்டா உயரங்களை நாங்கள் எட்டி பிடித்திட ஏணிகளாயிருக்கும் ஆசிரியர்களை வரவேற்கிறோம். இவ்விழாவை அழகுபடுத்த ஓயாமல் வேலை செய்த உதவியாளர்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்கிறோம்.
நற்பண்புகளை இணைத்து நம்மை உருவாக்கி வருகின்ற பெற்றோர்களை வரவேற்கிறோம். முயற்சியை முதன்மையாய் வைத்து கல்வி பயின்று வரும் நம் கல்லூரி மாணவ மாணவிகளை வருக வருக என வரவேற்கிறோம். இன்று வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்ய எங்கள் கல்லூரி தலைவர் அவர்களை முன்வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது டாட் ஸ்கூல் கல்வி தலைவரை சிறப்புரையாற்ற வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த ஒரு நிகழ்ச்சி உண்மையிலே ரொம்ப ஷார்ட் டைமுக்குள்ளே ஏற்பாடு செஞ்சது. அதுக்கு நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிறந்து இன்றைக்கி சட்டத்துறையில் அமைச்சராக தமிழகம் முழுவதும் கோலச்சி கொண்டிருக்கும் மாண்புமிகு ரகுபதி ஐயா அவர்கள் இதற்கு வந்து இசைவு தெரிவித்தது உண்மையிலே மிக சிறப்பான ஒரு அமைப்பாக இருந்தது. மிகவும் நன்றிண்ணா. இன்னொரு கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னா, ஐயா வந்து கற்பக விநாயகா கல்வி நிறுவனங்கள் அண்ட் ஜேஜே கல்லூரி இது ரெண்டுத்தையும் நிறுவனராக இருந்ததுனால நிறுவனராக இருந்து உருவாக்கின இதில் பின்புலத்திலேருந்து வந்திருக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறோம். அவங்க வந்து இன்றைக்கி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண ஒர்க்ஸோட புக்ஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுறதில்ல. ஸோ இந்த கல்லூரிக்கு இன்றைக்கி மிகப்பெரிய அடையாளமாக நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகப்பா பல்கலைக்கழகத்தோட அப்ரூவல் தான். ஸோ அதோட வைஸ் சான்சலர் இன்றைக்கி வர முடியாத பட்சத்தில் அதோட எங்களோட ப்ரோக்ராம் டைரக்டர் கொலாபரேட் ப்ரோக்ராம் டைரக்டர் வீர ரவி சார் இன்றைக்கி வந்திருக்காங்க. ஸோ வீர ரவி சார் அழகப்பா பல்கலைக்கழகத்தோட இதோட கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே மிக பெருசு. எந்த அளவுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இன்றைக்கி பி டிசைன் அப்படின்ற இந்த டிகிரி வந்து ஒரே ஒரு அரசு பல்கலைக்கழகத்தில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அது அழகப்பா பல்கலைக்கழகம் தான் தமிழகம் முழுவதும். ஸோ இது வந்து உண்மையிலே அவங்க வந்து ஒரு தொழில் சம்மந்தப்பட்ட வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட படிப்புகள் எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு உருவாக்கின ஒரு விஷயம் இது. ஸோ அந்த படிப்புகளை இங்கே சென்னையில் இந்த அளவுக்கு நாங்கள் 4 இயர்ஸ் ப்ரோக்ராமாக வழங்கி கொண்டிருக்கிறதுக்கு மிக உறுதுணையாக இருக்கும் திரு வீர ரவி அவர்களை இந்த ப்ரோக்ராம் கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. அண்ட் இது இந்த ப்ரோக்ராமை பற்றி இந்த காலேஜை பற்றி ஒருத்தவங்க வெளியிலேருந்து சொல்ல முடியும் அப்படின்னா எனக்கு உடனே யாரை காண்டாக்ட் பண்ணலான்னு தோணுன போது தான் ஐயா செந்தூர் பாரியை பற்றி இதில் இன்வைட் பண்ணியிருக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் எந்த அளவுக்கு இந்த கல்லூரி இம்பார்ட்டண்ட் அப்படின்றதையும் எப்படி இங்கே வந்து ஒரு பாடங்கள் நடத்திட்டு இருக்கோம் அப்படின்றதையும் அவங்க போகிற எல்லா இடத்துலையும் எல்லா நிகழ்ச்சிகள்லையும் பதிவு பண்ணிகிட்டு இருக்கிறதுல எங்களுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கிற செந்தூர் பாரி ஐயா அவர்களை வரவேற்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி ப்ரோக்ராமோட பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னா, இந்த புக்கை வந்து உருவாகியிருக்கிறது யாரும் ஒரு தனிப்பட்ட ஒரு எழுத்தாளர் கிடையாது. அண்ட் ஒரு பப்ளிகேஷனாக இதை வந்து நம்ம கல்லூரியே எடுத்துகிட்டு வந்துருக்கிறதுக்கு மெயின் ரீசன் வேறு எந்த ஒரு வணிக நோக்கமோ இதோ கிடையாது. இன்றைக்கி இருக்கிற தலைமுறை ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண ஒர்க்ஸை எப்படி அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போக முடியும், அதை எப்படி வந்து ஒரு நல்ல ஒரு டாக்குமெண்ட்டாக உருவாக்க முடியும் அப்படின்றதுக்கான ஒரு விஷயந்தான் இது. இதை டீடூர் அப்படின்ற ஒரு விஷயத்தை கல்லூரியோட நம்ம ஒன் ஆஃப் த முக்கியமான ஒரு விஷயமா பண்ணுறோம். ட்ராவல் பண்ணும்போது மாணவர்கள் அதிகமாக கற்றுக்குவாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால அப்படி செட்டிநாடு பகுதிக்கு ஒரு 10 நாள் போய் அவங்க தங்கியிருந்து அங்கே இருந்த எல்லா விஷயத்தையும் டாக்குமெண்ட் பண்ணி அவங்க உருவாக்கின ஒரு புத்தகம் தான் இது. இது தனிப்பட்ட முறையில் யாரும் ஒருத்தர் பண்ணலை, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து பண்ண ஒரு விஷயத்தை இன்றைக்கி இதை புத்தகமாக வெளியிடுறோம். அதுக்கு அமைச்சர் ஐயா வெளியிட்டு பல்கலைக்கழகத்திலேருந்து அதோட இயக்குனர் வந்து இதை பெறுறது அப்படின்றது உண்மையிலே ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அதுக்கு எல்லோரும் இந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப மிக்க நன்றி. அண்ட் என்னோடய அட்வைசர்ஸ் அண்ட் என்னோடய குரு கைடு அந்த மாதிரி சொல்லக்கூடிய பல பேர் இன்றைக்கி வந்திருக்காங்க. எல்லாரும் தனிப்பட்ட முறையில் சொல்ல முடியலனாலும் எல்லாருக்கும் மிக்க நன்றி இங்கே வந்து வாழ்த்துனதுக்கு ரொம்ப நன்றி. சுற்றுச்சூழல் சேவையை உயிர் பணியாக கருதி பணியாற்றி வரும் எக்ஸ்னோரா அமைப்பின் தலைவர் மரியாதைக்குரிய திரு செந்தூர் பாரி அவர்களை நமக்கு ஊக்கமளித்து பேச அன்புடன் அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். காலத்தின் அருமை கருதி வெகு விரைவாக சுருக்கமாக முடிப்பேன் என்கிற ஒரு உறுதியோடு, என்ன தெரியும் அமைச்சர் அவர்கள் புகைவண்டிக்கு செல்ல வேண்டிய ஒரு அவசரத்தில் இருக்கிறார்கள்.
ஆனால் ஒரு கமிட்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம். ஏன்னா நாங்களே நிறைய கூட்டங்களுக்கு வர முடியறதில்ல, தேதியை கொடுத்துட்றோம், வர முடியலை. ஆனால் இன்றைக்கு வெளியூரில் இருந்தாலும் இந்த ஒரு நிகழ்ச்சிக்காக அங்கிருந்து வந்திருக்கிறார் என்பதே அவர் கல்விக்கு கொடுக்குற ஒரு முக்கியத்துவமாக நான் பார்க்கிறேன். அதற்காக அவருக்கு நன்றியை பதிவு செய்கின்றேன். அது இந்த டாட் ஸ்கூல், ஏன்னா நாங்கள் எக்ஸ்னோரா தொடர்ந்து பயணிக்கிறோம் டாட் ஸ்கூலோடு. இப்போ பொதுவாக இந்தியாவை பொறுத்தளவில் அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதிகரித்து கொண்டே போகிறது. இன்றைக்கு அரசு சொல்கிற புள்ளி விவரம் என்பது 9% என்று ஒரு குறிப்பு சொல்கிறார்கள். அதில் தமிழகத்தை பொறுத்தளவில் 5%, சென்னையில் 6% என்று சொல்கிறார்கள். ஆனால் டாட் ஸ்கூலில் மட்டும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு முடிக்கிறதுக்கு முன்னாடியே வேலை காத்திருக்கு. இந்த எம்ப்ளாயபிலிட்டி என்கிற ஒரு வார்த்தை நம்ம பாப்புலராக சொல்கிறோம். அந்த எம்ப்ளாயபிலிட்டி, அந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுல டாட் ஸ்கூல் மாணவர்கள் நீங்களெல்லாம் உறுதியாக சொல்லலாம். நான் சொல்கிறது சரின்னா ஒரு பலத்த கரவொலியோடு நீங்கள் உறுதி செய்யலாம். இந்த எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் கொடுக்குற ஒரு அற்புதமான நிறுவனமாக நான் டாட் ஸ்கூலை பார்க்குறேன். ஏன்னா இங்கே அவங்க கொடுக்குற கரிக்குலம், அந்த சிஸ்டம் பார்க்கும்போது வெகு வித்தியாசமாகவும் அதே மாதிரி பயனுள்ளது. நாளைக்கு நேரடியாக களத்தில் பணியாற்றலாம். நானும் ஒரு கல்வி நிறுவனம் நடத்துகிறேன் என்கிற அடிப்படையில் நான் ஒரு யூனிவர்சிட்டியோட கான்வெகேஷனுக்கு போயிருந்தேன். அதில் கவர்னர் இருக்கிறார். அப்போ டெல்லியிலிருந்து வந்திருந்த ஒரு வைஸ் சான்சலர் சொன்னார், இன்றைக்கு நீங்கள் எதை படித்து பட்டம் வாங்குகிறீர்களோ அது ஆல்ரெடி அவுடேட்டட். இந்த அவுடேட்டட் கல்வியை தான் நாம் பொதுவாக படித்து கொண்டு இருக்கிறோம். அந்த விதத்தில் இல்லாமல் டாட் ஸ்கூலினுடைய கல்வி முறை என்பது மிகவும் சிறப்பானது. இன்னும் சொன்னால் அழகப்பா யூனிவர்சிட்டி உலக புகழ் வாய்ந்த நிறுவனம். அதற்கு ஒரு புகழ் சேர்க்கிற ஒரு நிறுவனமாக இந்த டாட் ஸ்கூல் இருக்கிறது, இருக்கும் என்பதை என்னால் நல்ல உறுதியாக சொல்ல முடியும். அந்த அளவில் இந்த மாணவர்களுக்கும் இந்த நாளில் இந்த பொறுப்பினை ஏற்றுக்கொண்டு வந்ததற்காக மீண்டும் அமைச்சர் அவர்களுக்கு எனது நன்றியும் வணக்கத்தையும் சொல்லி, ஏன்னா நாங்கள் சட்டக்கல்லூரியில் அதாவது இன்றைக்கு ஊழல் மிகுந்த ஒரு நாடாக மாறி இருக்குது. ஊழல் தடுப்பு வார கொண்டாட்டத்தில் அமைச்சர் அவர்களோடு அந்த சட்ட கல்லூரியில் யூனிவர்சிட்டியில் நானும் அவர்களும் கலந்து கொண்டோம் அந்த நிகழ்ச்சியில். அடுத்ததாக இது மாதிரி அவரும் ஒரு கல்வியாளர் என்கிற அடிப்படையில் இந்த கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து வந்ததற்காக அவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மூச்சு மறந்தாலும் பேச்சு மறந்தாலும் கல்வி பணி மறவாமல் வெற்றியின் படிக்கட்டாய் பயணித்து கொண்டிருக்கும் அழகப்பா பல்கலைக்கழக கொலாபரேட்டிவ் புரோகிராம் இயக்குனர் மாண்புமிகு முனைவர் திரு ஆ. வீரரவி அவர்களை தன் இனிய சொற்களால் இந்நிகழ்வை அலங்கரிக்க தாழ்மையுடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இவ்விழாவில் சிறப்பித்து கொண்டிருக்கும் தமிழக அரசின் சட்டத்துறை மற்றும் ஊழல் தடுப்பு துறையின் மாண்புமிகு அமைச்சர் ஐயா அவர்களுக்கு வணங்கி, மேற்கொண்டு இவ்விழாவில் கலந்து கொண்டிருக்கும் எக்ஸ்னோரா அமைப்பின் அவர் செந்தூர் பாரி சார் அவர்களையும், சுரேஷ்குமார் அவர்களையும், சதீஷ்குமார் அவர்களையும், தாளாளர் சேர்மன், highly active person, our chairman ராமநாதன் சார் அவர்களையும், மேலும் இங்கே கூடியிருக்கும் மாணவர்கள் மற்றும் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இன்ஃபேக்ட் இது ஒரு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த விழாவாக கருதுகின்றேன். ஒரு நூல் வெளியீட்டு விழா இது. இதில் இன்னொரு மிகச்சிறப்பான 2 அம்சங்கள் இருக்குது இந்த நூலில். ஒன்று திஸ் புக் வாஸ் ப்ரிப்பேர்ட் பை த ஸ்டூடெண்ட்ஸ். நார்மலி the students will refer the books or will read the books, but here the thing is reverse. The students are writing the book, they are publishing the book. It's one of the important point to note here. I very much appreciate the effort made by all the students, because I have personally witnessed them. The students காரைக்குடி ஆத்தங்குடிக்கு வந்திருந்தாங்க. I visited their place. I
spent some time along with them, we know that what they have learned out of it. The second most important thing, நம்ம ராமநாதன் சார் அப்பப்போ நான் ஒரு வருஷம் ஜெயண்ட்ன்றது அடிக்கு வருஷம் நிரூபிச்சுட்டு தான் இருக்கார். ஒவ்வொரு செயல்லையும் நான் நிறைய அவர்கிட்ட மூவ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த புக்கு வந்து செட்டிநாடை பற்றியான புக்கு. செட்டிநாடு பகுதியில் உள்ள கலை, வாழ்வியல், கலாச்சாரம், கட்டிடக்கலை மேற்கொண்டு எல்லாத்தையும் ஒரு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பர்சனலாக விசிட் பண்ணி அப்சர்வ் பண்ணி அதுலேருந்து இட் ஹாஸ் டெவலப்ட். இந்த நூலை வெளியிடுறதுக்கு எங்கள் மண்ணின் மைந்தர், எங்கள் அண்ணன் சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் திருக்கரங்களால் இந்த புக்கை வெளியிடுறது இன்னொரு மிக சிறப்பான விஷயமாக நான் கருதுகிறேன். ஏன்னா அவருக்கு தெரியும் ஆக்சுவலி அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு அந்த பகுதியில் வந்து ஒரு என்னென்ன சிறப்புகள் உண்டு, அது தவறான ஒரு புக்காக வெளியிடுறது வந்து மிகப்பெரிய விஷயம். ஏன்னா இந்த புக் இஸ் நாட் எ சிம்பிள் திங். ஓகே, இட் வில் பி ரெஃபர்டு. பின்னாடி வரவங்க அதை படிக்க தான் போகிறாங்க. ஓகே, அதனால் இது வந்து இட்ஸ் அன் அறிவு களஞ்சியம். இந்த மாதிரி ஒரு விஷயங்களில் கலந்துக்கிறது ரொம்ப, நானும் இதில் ஒரு பார்ட்டாக இருக்கிறது ஐ எம் வெரி ஹாப்பி. தென் இதுக்கு அடுத்தது இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது செட்டிநாடு என்பது ஒரு யூனிக் பிளேஸ் இன் தமிழ்நாடு. இங்கே கல்ச்சர் ஆகட்டும், பழக்க வழக்கங்களாகட்டும், கட்டிடக்கலையாகட்டும், வாழ்வியல் ஆகட்டும், அண்ட் இன்னும் சொல்லப்போனால் அது நகரத்தாருன்னு சொல்லுவாங்க, அவங்களோட பழக்க வழக்கங்களாகட்டும் எல்லாமே இட்ஸ் ஹைலி ரிஃபைன்டு ஒன். இப்போ அந்த வகையில் வந்து அவங்கள பழக்க வழக்கங்கள் அந்த காலத்தில் உள்ளது. இப்போ நான் இப்போ காலையிலேருந்து ஐ ஸ்பெண்டிங் எ டைம் வித் தீஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ரியலி ஐ வாஸ் வெரி மச் என்ஜாய்ட் திஸ் டே. சி பேசிக்கலி ஐ எம் ஏ சயின்ஸ் ப்ரொஃபஸர். நான் அதிகமாக பேசுவேன், அதனால தான் விட்டுருங்க. ஓகே, ஐ எம் ஏ சயின்ஸ் ப்ரொஃபஸர். ஐ நோ ஒன்லி த சயின்ஸ். So far I have attended number of conferences in different places, different countries. But here I had a wonderful, highly different experience. Actually, Sendur Pari ஐயா சொன்னார், nowadays there is a demand. The people are looking for skill, or people are, the entire industry or world is looking for skilled labor. Hereafter, the conventional studies will not work. Of course, basic science or basic concept is very much needed. இன்றைக்கி எழுதி எக்ஸாம் பாஸ் பண்ணி மார்க் வாங்கிட்டு மார்க் சர்டிஃபிகேட் வச்சுட்டு will not work. That will not work. I say, basic, I'm teacher, I'm telling that it will not work. அங்கே ஸ்கில் வேணும். நீ மார்க் வச்சுருந்தா பத்தாது, நீ 90% மார்க் வச்சுருக்கலாம். பட் if you are not having a skill, you cannot succeed your life. Normally there is a proverb, the achievers will not do the thing, will not do different thing, they will do the things in different way. Actually, இன்னொரு தமிழில் ஒரு பாட்டு இருக்கு, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே. அது ஒரு கான்செப்ட். Okay, by birth all are equal. Then after, in later period, the skill plays a role in this making yourself. See, normal conventional education will give you knowledge, but here in this future world,
it doesn't work. Only a skill-based education. It's very important. While talking about skill-based this education, okay, there are three important things here. One is individuality, creativity, opportunity. If you are having an individuality, self-thinking, okay, you can have conceive some ideas. Then if you are having, then what do you call it? Individuality, then concept, okay, that also will mold, will promote you. Then third thing is an opportunity. If individuality is there, creativity is there, means definitely you will be having opportunity. So you can have a good success in your life. So with this thing, this Dot School of Science is doing wonderful service. Okay, here I am able to see a lot of enlightening or these highly vibrant young minds over here. So I very much appreciate the effort made by Mr. Ramanathan sir in modulating all you by creating the facility or environment to create or develop a skill. I very much appreciate his effort. The same way, at last, I'll wish all the young students for their good success and a bright future or career with this. So with these few words, I would like to thank the opportunity given to me to meet you all in this fine occasion. Thank you. Thank you so much, sir, for your kind worthy words. Embark on a captivating exploration as our talented interior design students unveil comprehensive documentation of Karaikudi's rich heritage. Within the pages of this remarkable book, you will discover not only the intricate details of architecture, cultural nuances and traditional crafts, but also a deep dive into a historical significance that shapes Karaikudi's identity. Honorable Minister, sir, to address everyone with his kind worthy words. செட்டிநாட்டினுடைய கட்டிடக்கலை மற்றும் செட்டிநாட்டினுடைய கலைக்களஞ்சியம் இவற்றையெல்லாம் எடுத்து கூறும் விதமாக த கிராண்டியூர் ஆஃப் செட்டிநாடு என்கின்ற இந்த புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பித்திருக்கிற மரியாதைக்குரிய அழகப்பா பல்கலைக்கழகத்துடைய இயக்குனர் திரு ஏ வீர ரவி அவர்களே, சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கிற எக்ஸோனா இன்டர்நேஷ்னல் ஃபவுண்டேஷனுடைய தலைவர் திரு எஸ் செந்தூர் பாரி அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்புற நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய மரியாதைக்குரிய டாட் ஸ்கூலுடைய தலைவர் திரு ராமநாதன் அவர்களே, திரு சதீஷ் அவர்களே, ஆர்கிடெக்ட் திரு சிவா அவர்களே, முன்னாள் காசி நகரத்தார் சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் காசிநாதன் அவர்களே, அன்புக்குரிய நகரத்தார் இதழுடைய ஆசிரியர் அன்புக்குரிய அண்ணன் இளங்கோ உள்ளிட்ட இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பித்திருக்கின்ற பெரியோர்களே, மாணவ மாணவியர்களே, பேராசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். திரு ராமநாதன் அவர்கள் என்னை அழைத்த பொழுது இந்த நிகழ்ச்சியிலே நிச்சயமாக கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற உணர்வோடும், அன்றைக்கு என்னுடைய நாள்காட்டியிலே இதை தவிர வேறு எந்த விதமான நிகழ்ச்சிகளும் இல்லாத காரணத்தால் நாங்கள் மிகவும் லெஷராக வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து அதன் பிறகு இந்த நிகழ்ச்சியை முடித்து கொண்டு செல்கிறோம் என்று தான் அவரிடத்தில் சொல்லியிருந்தேன். ஆனால் நேரங்காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்ற காரணத்தாலே இன்றைக்கு பல்வேறு சூழ்நிலைகளில் இந்த நிகழ்ச்சிக்கே நான் வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடுவோம் என்கின்ற ஒரு சூழ்நிலையிலே நான் இருந்தேன். காரணம், இந்த நிகழ்ச்சிக்காக நான் 12:15 மணிக்கு தூத்துக்குடியிலிருந்து விமானத்தில் ஏறிவிட்டேன். ஆனால் அதற்கு பிறகு எனக்கு வந்த
பொறுப்புகள் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு இயலாமல் செய்து விடுமோ என்று நினைத்தேன். நல்ல வேளை சுமூகமாக அந்த நிகழ்ச்சி முடிந்து அங்கேருந்து ஒரு 3:38க்கு தான், அதாவது நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக தமிழ் இருக்க வேண்டும் என்பதற்காக தமிழ் சான்றோர்கள், வழக்கறிஞர்கள், சட்டக்கல்லூரி மாணவர்கள்லாம் வந்து அங்கே ஒரு 8 நாட்களாக உண்ணாவிரதம் இருக்கிறார்கள். அது இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தில் குறிப்பிட்ட பொழுது அதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களோடு பேசி அந்த உண்ணாவிரதத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற பொறுப்பை ஒப்படைத்தது பலனாக அங்கே விமான நிலையத்திலிருந்து நேராக ராஜரத்ன ஸ்டேடியம் போய் அங்கே அந்த பேச்சுவார்த்தையை முடித்து அவர்கள் விருப்பத்துக்கு ஏற்றால் போல அவர்களை நாங்கள் கன்வின்ஸ் செய்து அதற்கு பிறகு அவர் இந்த உண்ணாநோன்பை பழச்சாறு கொடுத்து முடித்துவிட்டு நேராக இங்கே வந்திருக்கிறேனே தவிர, ஏன்னா காலையில் 6 மணிலேருந்து நாங்கள் டைட் ஷெடியூலில் தான் சுற்றுறோம். ஆனால் சுற்றினாலும் எந்த இடத்துலையும் யாரையும் திருப்திப்படுத்த முடியுமான்னு அது முடியாத ஒரு சூழ்நிலையாக சில நேரங்களில் அமைந்து விடுகிறது. ஏன்னா அது இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு நாங்கள் வருகிற பொழுது உடனடியாக செல்ல வேண்டிய கட்டாய சூழ்நிலை ஏற்படுகிற பொழுது, பார்த்தீங்களா கூப்பிட்டோம் வந்தாங்க உடனே 5 நிமிஷத்தில் போயிட்டாங்க அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. ஆனால் அதையெல்லாம் இல்லாத அளவுக்கு நான் அவர்கிட்ட சொன்னபடி ஒரு 3:45 மணிக்கு வந்து 4:45 வரைக்கும் இருந்துட்டு போகிறேன்னு சொன்னேன். அந்த 1 மணி நேர காலத்தை நான் சொன்ன நேரத்தை இங்கே கடைபிடித்திருக்கிறேன் என்பதை நான் இங்கே தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். எனவே எனக்கு எப்பொழுதுமே மாணவ மாணவிகளிடத்தில் போய் பேசுவது தான் ரொம்ப பிடிக்கும். காரணம் அவங்க தான் நாளை இந்தியா. நாளை இந்தியானா எங்கள் இந்தியாவும் நீங்கள் தான், நாளை இந்தியாவும் நீங்கள் தான். எங்கள் இந்தியா எதுன்னு உங்களுக்கு தெரியும், நாளை இந்தியா எதுன்னு உங்களுக்கு தெரியும். எனவே மாணவ மாணவிகள்கிட்ட போய் ஒரு கருத்தை சொல்லுகிற பொழுது அவர்களுடைய மனதிலே அது பதிகின்ற பொழுது அதற்கு இருக்கின்ற ஒரு அழுத்தம் வேறு எதுக்குமே கிடையாது. ஏன்னா எதையும் எளிதிலே புரிந்து கொள்ளக்கூடியவர்கள், தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள். எனவே அவங்க வந்து வாழ்க்கையில் நம்பிக்கை வைத்து ஒரு இதில் இருக்கணும். அதுதான் நான் எந்த இடத்துலையும் போனால் வலியுறுத்தி சொல்வது, உன்னை நம்பு, என்னால் முடியாதது என்று எதுவுமே கிடையாது, நான் சாதித்து காண்பிப்பேன், சாதிக்க முடியும் என்று எண்ணுகின்ற ஒவ்வொருவரும் சாதனையாளர்களாக வர முடியும். அப்படிப்பட்ட சாதனையாளராக நீங்கள் வர வேண்டும். நாமெல்லாம் வந்து அமைச்சராக வந்து இந்த அளவுக்கு வருவோம்னு சின்ன வயசில் என்னாலலாம் நினச்சி பார்க்க முடியாது. ஏன்னா நான் ஒரு மிக சிறிய ஒரு சமுதாயத்தில் பிறந்தது. இன்றைக்கி ஓட்டு வங்கிங்கிறது அவசியம். ஆனால் நான் இருக்கிற ஒரு சமுதாயத்தில் அதிகபட்சமாக போனால் மொத்தமே ஒரு 90,000 ஓட்டு இருந்தால் மொத்தத்துக்கே பெருசு. அது பலதரப்பட்ட தொகுதிகளில் 5-6 தொகுதிகளில் பரவி கிடக்கிறது. ஆனால் அவங்க அங்கே இருக்க மாட்டாங்க. பாதி பேர் சென்னையில், கோவையிலே, மதுரையிலே, திருச்சியிலே என்று தான் எங்களுடைய பகுதி மக்கள் இருப்பாங்க. நான் யாரையும் குறைய சொல்லலை, உண்மையை சொல்கிறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம தேர்தலில் நிற்க முடியுமா, நிற்க நமக்கு சீட்டு தருவாங்களா, அப்படி என்றெல்லாம் சந்தேகப்படாமல் உழைப்போம், நம்முடைய உழைப்பை நம்பி நமக்கு சீட்டு தருவார்கள், அதை வைத்து வெற்றி பெறுவோம் என்று எனக்கு ஏற்பட்ட நம்பிக்கை எனக்கு வெற்றியை தந்திருக்கிறது. அதே போல் நம்மளால் சாதிக்க முடியாதுன்னு யாரும் நினைக்காதீங்க, சாதிக்க முடியும். ஒரு முறைக்கல்ல 3 முறை எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கேன், 1 முறை எம்பியா ஜெயிச்சிருக்கேன், மொத்தம் ஓட்டே இல்லாமல் ஜெயிச்சிருக்கேன், ஜாதி ஓட்டுன்னு இல்லாமல் ஜெயிச்சிருக்கேன். அப்போ மக்கள் ஓட்டை நம்பி என்னுடைய இயக்கம் என்னை நம்பி தந்தது. அதே போல் என்னால் முடியும்னு நீங்கள் நினச்சா உங்களாலையும் முடியும். அப்படிப்பட்ட சாதனையாளர்களாக நீங்கள் வர வேண்டும். அதுதான் எங்களுடைய விருப்பம். நம்மால் முடியாதது என்று எதுவுமே கிடையாது. மனது வைத்து நான் இதை செய்து காண்பிக்க முடியும் என்கின்ற உள்ளத்திலே உறுதியோடு நாம் ஒரு களத்தில் இறங்கினால் அதில் இறுதி வெற்றி நமக்குத்தான் கிடைக்கும். அந்த உள்ளத்தோடு அந்த வெற்றி நம்ம பெற வேண்டும் என்கின்ற அந்த வெற்றி வேட்கையோடு நீங்கள் உங்கள் பணியிலே ஈடுபடுங்கள். நிச்சயமாக நீங்கள் சாதனையாளராக வருவீர்கள். அப்படிப்பட்ட சாதனையாளர் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சிக்கே நான் வந்தேன். மாணவிகளிடத்திலே எடுத்து சொல்லுகின்ற பொழுது சிறந்த ஒரு படிப்பை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். அதைத்தான் திரு ராமநாதன் அவர்கள் சொன்னார்கள். அழகப்பா பல்கலைக்கழகம் எங்களை அரவணைத்திருக்கிறது. இதே போல் மற்ற பல்கலைக்கழகங்களும் இந்த பாடத்திட்டத்தை அரவணைத்து வருகின்ற பொழுது அவர்களுக்கும் இது போன்ற ஒரு வாய்ப்புகளை தமிழ்நாட்டிலே பல இடங்களிலே உருவாக்க முடியும். எனவே அப்படிப்பட்ட வாய்ப்புகளை பல்கலைக்கழகங்கள் உருவாக்கி தர வேண்டும் என்று சொன்னார்கள். இதையும் உயர்கல்வித்துறை அமைச்சரிடத்திலேயும் அதே போல் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரிடத்திலேயும் சொல்லி அழகப்பா பல்கலைக்கழகம் செய்கின்ற அந்த பணியை மற்ற பல்கலைக்கழகங்களும் செய்வதற்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கு
நானும் உறுதுணையாக இருப்பேன் என்பதை இங்கே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். எனவே இந்த நிகழ்ச்சி என்பது சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. ஆனால் நான் 5:30 மணிக்கு போய் நாளைய வேலைகளை பார்க்க வேண்டும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது. நாங்கள் பண்ணியிருக்க இதுகள் நேற்றுக்கு குளச்சல், காலையில் தூத்துக்குடி, திருச்செந்தூர், சென்னை, சென்னை, அப்புறம் 5:45 ட்ரெயின் புதுக்கோட்டை, நாளை காலையிலேருந்து அப்படி போயிட்டு இருக்கணும். எனவே அமைச்சர்களாக இருக்கவங்க யாரும் ரொம்ப மகிழ்ச்சியாக ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. எங்களுக்கு இருக்கிற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். எங்களுடைய முதலமைச்சர் அப்படி எங்களை வேலை வாங்கக்கூடிய ஒரு முதலமைச்சர். ஒரு நிமிஷம் தூங்க விட மாட்டார். எனவே அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சருக்கு கீழே பணியாற்றுகிற வாய்ப்பு தமிழக மக்களிடத்தால் எனக்கு கிடைத்திருக்கிறது, என்னுடைய தொகுதி மக்களால் கிடைத்திருக்கிறது. அது நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். எனவே மாணவர்களாகிய நீங்கள் வாழ்க்கையில் சாதனையாளர்களாக வெற்றி பெறுகின்றவர்களாக வர வேண்டும் என்று உங்களை எல்லாம் வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். Thank you so much, sir. Your words were really inspiring. I kindly request our Honorable Minister, sir, to distribute these certificates as an acknowledgement of hard work. Now I call upon the BDS Interior Design 2021 batch students, Chandini Bola, Fashmina Mohammed, Nityashri, Roshini S, Saranji, Monisha, Ragul, Rishita. Now I call BDS Interior Design 2020 batch student Ariyant. Now I call MDes Interior Design 2022 batch students Kanimori R and Vijay Lakshmi. I now call upon our beloved faculties who assisted and guided our students throughout the process. A.R. Kavita Priyadarshini, Ms. Rajalakshmi Tangavel. I would also like to call the creative team to receive the certificates. Ajit S. Kushi, Deepika K. We express our sincere gratitude to our distinguished chief guests, esteemed faculty members and parents for gracing this new noteworthy book release event with your presence.